அது சில நேரம் சிலரோட வாழ்க்கையவே தலைகீழா புரட்டி போட்டுரும். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்கோள். மீண்டும் ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போது நம்ம பார்க்க போகிற படம் மாயபிம்பம் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்கிறவர் வந்து சுரேந்தர் அப்படின்றவர். 2017-18 இந்த படத்தை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை எடுத்து பல போராட்டங்களுக்கு அப்புறம், இந்த இடைவெளிக்கு அப்புறம் இப்போ தான் இந்த படத்தை வந்து அவரால் ரிலீஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. இந்த படத்தில் ஆகாஷ் நடராஜன், ஜானகி இவங்க 2 பேரும் புதுமுகம் தான். இவங்க இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எல்லாருமே புதுமுகங்கள் தான் அதிகமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம். இந்த படம் ஓப்பனிங்கில் ஒரு ஜெயிலில் தொடங்குது. ஜெயிலில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஜெயிலர் என்ன பண்ணுறாரு, அவர் சாப்பிடும்போது விக்கல் ஏற்படுது. விக்கல் ஏற்படும் போது ஒரு அதிரடியான ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஹீரோ வந்து அவரை காப்பாற்றுறாரு. அந்த விக்கல்ல இருந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாப்பிட்டுட்டு போராடுறாரு. அதுலேருந்து நம்ம காப்பாற்றுறாரு. இவர் ஏன் ஜெயிலுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரி கதை வந்து தொடங்குது. நம்ம ஹீரோ வந்து இருக்கார் இல்லையா, ஹீரோ வந்து நம்ம சிதம்பரத்தில் இருக்கார். சிதம்பரம் தான் அவருடைய சொந்த ஊர். அங்கே சிதம்பரம் பக்கத்தில் இருக்க கடலூர் அவர் சொந்த ஊர். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் அவர் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கார். ஹீரோவுக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே என்ன பண்ணுறாங்க, லேடிஸை பற்றி அதே மாதிரி கேர்ள்ஸை பற்றி சரியான ஒப்பீனியன் கிடையாது. எப்போயுமே வந்து இந்த பெண்கள் இப்படி தான், இப்போ லேடிஸ்னால் இந்த மாதிரி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஆகாஷோட அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாதிரி பெண்களை வந்து அவங்களுக்கு காட்டுறாங்க. பார்த்தியா, இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கா, இவங்க வந்து சரி கிடையாது, இது இப்படி தான், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது ஆகாஷுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் ஜானகி. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு நட்பு வந்து காதலாக மாறுது. அப்போது இவர் மைண்டில் ஃப்ரெண்ட்ஸு சொன்ன ஒரு விஷயம் வந்து மைண்டில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது, அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாரு. அப்போது அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல. அதுக்கப்புறம் இவங்க வந்து திடீர்னு அதுக்கு மன்னிப்பும் கேட்டுடுறாரு. அதுக்கப்புறம் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இவர் பார்க்குறாரு. அங்கே பொண்ணு வேலை செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. சில நாட்கள் தேடுறாரு, அந்த பொண்ணு எங்கேயுமே இல்லை. அப்போது அந்த பொண்ணுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸாக முடிச்சிருக்காரு. பெற்றவங்க நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி தான் நம்ம நடந்துக்கிறோம்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருக்கிறப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க சொல்கிறாங்கன்னே நம்ம நிறைய விஷயத்தை செய்வோம். இப்போயாவது சில படங்கள் வந்து புதுமுகங்கள் தான் எல்லோரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம பெருசாக அதை கண்டுக்க மாட்டோம். ஆனால் அந்த படம் வந்து நம்ம நெஞ்சை வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு படம் தான் மாயபிம்பம். எப்படி வந்து எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து காதலை பற்றி பேசும்போது வந்து பெற்றோர்களோட எதிர்ப்பு, பெற்றோர்கள் இப்படி தான் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் எப்படி இருக்குன்னா, அந்த குடும்பத்துக்கும் காதலுக்கும் எப்படி வந்து அதுக்கான அந்த பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த படத்தோட டைரக்டர் ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காரு. ஸோ குறிப்பாக வந்து ஹீரோவோட ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதில் அவருடைய அப்பாவை நடிக்கிறவர், அவங்க அம்மா, அவங்க அண்ணி எல்லாருமே நல்லா வந்து படத்தை வந்து, அதாவது அந்த படத்தில் இருக்க எல்லா சீன்லேயுமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த அப்பாவை நடித்தவர் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையனோட சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவங்க சேர்ற ஒரு சீன் வரும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து காதல் வந்து எப்படி வருது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த குடும்பம் இப்படி இருக்கு இல்லையா, இவருடைய ஹீரோவோட குடும்பம் இப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய ஹீரோயினோட குடும்பம் நேர்மாறாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான கதையாக இந்த படத்தில் வந்து அவர் வச்சுருக்காரு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அது ஹீரோ வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து உண்மையாகவே ஒரு இயல்பாகவே ஒரு பையன் எப்படி இருப்பாரோ அதை வந்து கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. 2005 பசங்க எப்படி இருப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பேசுவாங்க, அது மாதிரி கடலூர், சிதம்பரம் மாதிரி ஒரு சின்ன டவுனில் அப்போ தான் வந்து பசங்களும் பொண்ணுங்களும் பழக ஆரம்பித்த காலகட்டம். அதாவது 2000க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து ஓரளவுக்கு பசங்களும் பொண்ணுங்களும் பழக ஆரம்பித்த காலகட்டங்கள். இருந்தாலும் அன்னைக்கு முழுமையாக அந்த அளவுக்கு சுதந்திரமாக பழக முடியல. இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணும்போது அவங்களுடைய ஒரு ஷேரிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் இந்த படம் வந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது, காதலுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த படம் வந்து கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். தனியாக ஒரு இடம்,
வெளியே யாருக்கும் தெரியாதுன்ற நம்பிக்கை. இது ரெண்டையும் கொடுத்தா போதும், எந்த ஃபிகரும் ஈஸியாக முடியும்டா. அப்படி நம்ம செய்கிற எல்லா விஷயமும் சந்தோஷத்தில் தான் முடியுதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தோட இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த ஒரு விரசமான காட்சியோ தவறான ஒரு விஷயத்தையோ இந்த படம் வந்து போர்ட்ரேட் பண்ணலை. இப்படியும் ஒரு லவ் இருக்கும், லவ்ன்றதுக்கு ஒரு முகம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் காட்டியிருக்கு. இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பாலா எடுத்த சேது, அப்புறம் பிரபு சாலனோட மைனா, இந்த மாதிரி படத்துடைய வரிசையில் இந்த படம் ஓரளவுக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்களுடைய உணர்வுகளை இது முழுமையாக தராவிட்டாலும் கூட அதில் ஒரு 50% உணர்வுகளை இந்த படம் கொஞ்சம் கொடுத்துருச்சு அப்படின்றத நாம் பார்க்கலாம். ஒரு எளிமையான பட்ஜெட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஹீரோயின் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒரு அப்போ எல்லாம் ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி பொண்ணுங்கிட்ட பழகணும்னு என்ன இருந்தால் கூட அந்த பொண்ணுங்கள் மனசில் அந்த பார்வையிலும் ஒரு பயம் கலந்த ஒரு அன்பு இருக்கும். அந்த பயம் வந்து அவங்க கண்ணில் ரொம்பவே நல்லா காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இப்போ அந்த ஹீரோயின் எங்கே நடிக்கிறாங்க என்னென்னா, படம் வந்து 5 வருஷம் ஆச்சு, இப்போ அவங்க எங்கே பண்ணுறாங்க என்னன்றது நம்ம சரியாக தெரியல. இந்த படத்தை நடித்த எல்லாருமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இயல்பாக அந்த கேரக்டர்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். ஏன்னா இப்போ வந்து எவ்வளோ தியேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு தெரியல. இருந்தால் கூட இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய ஒரு தகுதி இருக்கக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு விமர்சனத்தில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது ராகவ் குமார், தீபிகா திருவள்ளுக்காக.